ஹாய் வீவர்ஸ், இந்த நடுவுநிலைமையினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறளையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதை நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதிலிருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள். பொருந்தாதது எது? தகுதி, செப்பம், தகவு, சொற்கோட்டம். இதில் எது ஆன்சர் கரெக்டோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே. செகண்ட் கொஸ்டின், பொறுத்துக. செப்பம் உடையவன் ஆக்கம், இங்கே கைவிடல் இருக்குது. கெடுவல்யான் தங்கியான் தாழ்வு. நடுவிகந்தாம் ஆக்கம் பாதுகாப்பு. வையாது உலகம் அல்ல செயின். இதை கரெக்டாக பொருத்தி நம்பர் எழுதுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. அடுத்து, ஒருவரது புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது எது? அறியப்படுவது யாது? மாதிரி பாருங்கள். இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். மோனை வகையை கண்டறிக. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதில் எந்த வகையான மோனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுங்க. ஓகே. அடுத்து, பொருள் கூறுக. ஏமாப்பு, தாழ்வு, ஆக்கம். ஓகேங்களா? இப்போ கல்வி அப்படின்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். இதில் 10 குறள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய குறள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச குறளாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. அதனால் நம்ம மீனிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இலக்கண குறிப்பு பிரித்து எழுதுக அந்த மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு குறள் போகலாம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கற்பவை அப்படின்னா கற்க தகுந்த நூல்களை கசடர கற்க வேண்டும். கசடர அப்படின்னா மாசற. மாசறனா குற்றமில்லாமல், குற்றமற கற்க வேண்டும். கற்ற பின் கற்று முடித்த பிறகு நிற்க அதற்கு தக. நம்ம என்ன கருத்துக்களை கற்றுக்கிட்டோமோ அதன்படி நடக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண் என்ப ஏனை எழுத்தென்ப. எண் அப்படின்றதும் எழுத்து அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே கண் அப்படின்றாங்க. யாருக்குன்னா வாழும் உயிருக்கு, வாழக்கூடிய மக்களுக்கு எண்ணும் எழுத்தும் இந்த ரெண்டுமே கண்ணாகும். சரிங்களா? எண் அப்படின்னா அறிவியல்னு வச்சுக்கலாம். அறிவியலும் எழுத்துன்றது கலையியலும். இந்த ரெண்டையுமே வாழக்கூடிய மக்களுக்கு உயிர் போன்றது, கண் போன்றது. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இப்போ கற்றவங்கள் அப்படின்னா, கற்றோர்கள் அப்படின்னா கண்ணுடையவர்கள். சரிங்களா? கற்றோர் கண்ணுடையவர். அப்படி கல்லாதவங்க முகத்தில் 2 புண்களை உடையவர்கள் ஆவர். இதை மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கண்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கண் இல்லாதவங்க படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கற்றவர்கள். கண் இல்லாதவர்கள் கற்றிருந்தார்கள்னா அவங்க கற்றோர்கள். இப்போது கண்களே இருந்து அவங்க படிக்காமல் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்கள கல்லாதவர் அப்படின்றாங்க. அதாவது முகத்தில் புண்ணுடையவர்கள் அப்படின்றாங்க. கல்லாதவர் கண்கள் இருந்தாலுமே புண்களை உடையவர்கள், முகத்தில் 2 புண்களை உடையவர்கள். கண்களே இல்லை, அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா கற்றோர்கள். ஓகே. அடுத்த குறள் போகலாம். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத் தலைக்கூடி, ஓப்பனா மகிழ்ந்து அனைவரும் ஒன்றாக கூடி பழகி உள்ள பிரிதல், அவங்க பிரிந்து செல்லும் காலம் வரும் பொழுது இனி மறுபடியும் நம்ம இவங்களை எப்போ பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஏக்க மனசில் உருவாகுமா. யாருக்கு அப்படின்னா புலவரது தொழில், புலவர்களுக்கு அந்த மாதிரி உருவாகும். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, புலவர்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக கூடி பேசி பழகி மகிழ்வர். அவங்க பிரியும் காலம் வரும் பொழுது திருப்பியும் நம்ம இவங்களெல்லாம் எப்போ காண்போம், எப்போ பேசுவோம், மீண்டும் சந்திப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுமாமா அவங்களுக்கு. சரிங்களா? அடுத்து, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். உடையார் அப்படின்னா செல்வம் உடையவர்கள். செல்வம் உடையவர்கள் முன்னாடி இந்த எளியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி பணிந்து நின்று இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆசிரியர்கள் முன்னாடி
பணிந்து நின்று கல்வி கற்பவர்களே சிறந்தவர்களாம். அந்த மாதிரி கற்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். அந்த மாதிரி பணியாமல் ஆசிரியர்கள்ட்ட பணிந்து கல்வி கற்காமல் இருப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, கல்லாதவர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா கடையர், இழிந்தவர்கள் ஆவர். சரிங்களா? அடுத்தது, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. அதாவது மணற்கேணி நம்ம தோண்ட தோண்ட தான் அதனுடைய நீர் ஊறும். அதுபோல தான் மாந்தர்கள் மனிதர்கள் கற்க கற்க தான் அவங்களுடைய அறிவு வளர்ச்சி பெறும். இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊம உருபு மறைந்து வந்திருக்கு இல்லையா, அப்போ இது எடுத்துக்காட்டு ஊமையினி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, நம்ம தோண்ட தோண்ட தான் தண்ணியினுடைய அளவு பெருகிக்கிட்டே வரும். அந்த தோன்ற அளவுக்கு தான் அதனுடைய தண்ணி பெருகிக்கிட்டே வரும். அது மாதிரி தான் நம்ம கற்க கற்க நம்ம எந்த அளவுக்கு கற்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அறிவு வளர்ச்சி பெறும். சரிங்களா? இதில் ஊம உருவம் மறைஞ்சு வந்திருக்கு போலன்றது, அதனால் இது எடுத்துக்காட்டு ஊமைனி. அது போல் அப்படின்றது மறைஞ்சு வந்ததுனால எடுத்துக்காட்டு ஊமைனி. அடுத்து பார்ப்போம். யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல், இப்போ இதில் கல்வி கற்றவங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஊருமே அவங்களுடைய ஊர் தான். எல்லா நாடும் அவங்களுடைய நாடு தான், எல்லா ஊரும் அவங்களுடைய ஊர் தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒருவர் சாந்துணையும் கல்லாதவாறு, சாகும் வரைக்கும் ஏன் தான் படிக்காமல் இருக்காங்களோ கற்காமல் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா? அடுத்தது, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒரு பிறப்பில் அவங்க கற்ற கல்வியானது ஒருவருக்கு 7 பிறவிக்குமே பாதுகாப்பை தரும். சரிங்களா? இந்த பிறவியில் படிக்கக்கூடிய கல்வியானது நமக்கு 7 பிறவிக்கும் 7 ஜென்மத்துக்கும் நமக்கு பாதுகாப்பை தரும். அடுத்து, தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார். இது பொருள் பாருங்கள். ஒருவர் கல்வி கற்று அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு உலகமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை உலகமும் அவங்கள பார்த்து ரொம்ப இன்புறுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. இதை பார்த்த கற்றறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மேலும் மேலும் அந்த கல்வி விரும்புவாங்க, விரும்பி படிப்பாங்களாம். அதான் தாம் இன்புறுவது. தாம் இன்பம் அடைவதற்கு அந்த காரணமான அந்த கல்வியை உலகு இன்புற கண்டு, உலகமும் இன்பம் அடைவதை கண்டு கற்றறிந்தவர்கள் மேலும் மேலுமே கல்வியை கற்க விரும்புவர், கல்வியை விரும்புவர். அதுதான் இதனுடைய மீனிங். சரிங்களா? அடுத்தது, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் அப்படின்னா கேடு இல்லாத செல்வம், சிறந்த செல்வம் ஒருவருக்கு என்ன அப்படின்னா கல்வி தான். மாடல்ல மற்றையவை, மற்ற பிற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள் அல்ல. மாடு அப்படின்னா செல்வம்னு ஒரு மீனிங் இருக்குது, பக்கம்னு ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல செல்வம் தான் குறிக்கும். பிற செல்வங்கள் யாவுமே செல்வங்கள் கிடையாது. கல்வியிலேயே கேடில்லாத செல்வம் எது அப்படின்னா கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம். விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இவ்விரண்டும் முகத்திரண்டு கேடில். இந்த 3 வேர்ட்ஸ் இருக்குங்களா, இந்த 3ஐயும் பிரித்து எழுதி காட்டுங்க. பிரித்து எழுதுகிற மாதிரி எழுதி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாழும் அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு சொல்லுங்கள். மற்றபடி இதில் இலக்கணன்றது இல்லை. இதில் ஏமாப்புனா பாதுகாப்பு, காமொருவர் அப்படின்னா விரும்புவர், சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும், அவ்வளோதான். இந்த கல்வி அதிகாரத்தில் 10 குறளும் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.